ஸோ, ஹாய் கைஸ். நம்ம வந்து இன்னைக்கு டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸோட லிஸ்ட் எடுத்து நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் ஏதாவது அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ, நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஸ்க்ளைமர் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ, டிஸ்க்ளைமர் பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ, இதை யாரும் பிளைண்டாக எடுத்து ஸ்ட்ரைட்டாக ரிஸ்க் என்னன்னு தெரியாமல், ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்னு தெரியாமல் உங்களோட ஓன் ஏர்ன்டு மணியை லூஸ் பண்ண வேணாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது உங்களோட ஓன் மணியை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் அனாலிசிஸை வச்சு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி டாப் கெய்னிங் ஸ்டாக்கில் டாப் 3 பார்த்தோம் அப்படின்னா டைட்டனு 3% ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ்னே சொல்லலாம். ஸோ எல்டிஐ ஸோ அதுவுமே 1. ஸோ விப்ரோ அகைன் டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸில் வந்திருக்கு 1.16. ஸோ நெக்ஸ்ட் ஐடிசி 0.9, அது ஏற்கனவே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இன்ஃபி அகைன் பார்க்குறோம், ஹிண்டால்கோ அகைன் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன் பார்த்துருவோம். ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டாப் 3 டைட்டன், எல்டிஐஎம், விப்ரோ. ஏசியன் பெயிண்ட்டை நம்ம பார்த்துறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஏசியன் பெயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. நம்மளோட ரிஸ்க் லெவல் 3110. ஸோ டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 3420. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டாப் கெய்னிங் ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கான டைட்டன் 3.11% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இங்கே டைட்டன் நம்ம ஏற்கனவே லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ப்ரைஸ் மூவ் ஆகக்கூடிய கேப் பார்த்தோம் அப்படின்னா 1822. ஸோ 1822 லெவலாக வந்து நெக்ஸ்ட் ரீச் பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் 1822 வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு லெவலில் ரிஸ்க் லெவலை வச்சுட்டு தாராளமாக என்ட்ரி பண்ணலாம். ஸோ என்ட்ரி ட்ரை பண்ண போகிறாங்க இந்த கேண்டிலோட லோ, அப்படி இல்லைன்னா இந்த ஒரு லெவலை ரிஸ்க்காக வச்சுட்டு 3822 டார்கெட்டை வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் நல்லாவே இருக்க பேட்டர்னு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு எல்டிஐஎம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே ஸோ இந்த ஒரு லெவலை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் நமக்கு நெக்ஸ்ட் இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6361. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 150ல். ஸோ ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் இருக்குது. ஸோ ரிஸ்க் வந்து இந்த ஒரு ப்ரைஸை 5856 இந்த ஒரு லெவல். ஸோ நம்மளோட மெயினான ரிஸ்க் எதுனா இந்த கேண்டலோட லோ. ஸோ இந்த கேண்டலோட லோ ரிஸ்க்காக வச்சுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6361 டார்கெட்டாக வச்சு சின்னதாக ரிஸ்க் எடுக்கலாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு டாப் கெய்னிங்கில் இருக்கிறது விப்ரோ. ஸோ விப்ரோ ஸ்டாக் எடுத்து பார்த்துருவோம். ஸோ விப்ரோ நம்ம அகைன் என்ட்ரி ப்ரைஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம நேற்றே நம்மளோட ரிஸ்க் லெவலில் வந்து டச் பண்ணியிருந்தது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும், இல்லைனா எக்ஸிட் ஆகணும். ஸோ நம்ம ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா விப்ரோக்கு 517. ஸோ 517 தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா மட்டும் தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். ஸோ அது வரை நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். சேஃப் ஜோனில் தான் இருக்கும். ஸோ ஐடிசி டாப் கெய்னிங்கில் வந்திருக்கு. பெரிய அளவுக்கு பெரிய பர்சன்டேஜ் எதுவும் மூவ்மெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஸோ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம் லாங் டேர்மில். ஏன்னா கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு. ஸோ நம்ம வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல மூவ் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டட் மூவ். அப்படியே கீழே வந்தாலும் நமக்கு ரிஸ்க் லெவல் வந்து 481. ஸோ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு டாப் கெய்னிங்
முடிச்சாச்சு. டாப் லூசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சிப்லா இருக்குது, கோல் இந்தியா இருக்குது, டாடா மோட்டார்ஸ் லூசிங்கில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். டாடா மோட்டார் பவர் கிரிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாக், பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே டாப் லூசிங் ஸ்டாக்ல வருது அப்படின்றதுக்காக எக்ஸிட் ஆகிடாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் லெவல் இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் நம்ம ரிஸ்க் லெவல் 1055. ஸோ இந்த இருக்கு. ஸோ இந்த ஒரு லெவலை நம்ம ரிஸ்க் லெவலில் வச்சுருக்கோம். அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ரிஸ்க் லெவலுக்கு இன்னும் ப்ரைஸ் கேப் இருக்குது. ஸோ நம்ம வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ பவர் கிரிட் பார்ப்போம். ஸோ பவர் கிரிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் பண்ணி இன்னைக்கு ஒரு கேண்டில் வச்சிருக்கப்பா இருக்கு. நம்ம வந்து நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு லாங் ரன்ல நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு. ஸோ ட்ரை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரைஸ் அக்குமுலேட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஸோ நெக்ஸ்ட் கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா சாரி ஸோ கோல் இந்தியா ஒரு சூப்பரான ஒரு செல்லிங் சைடு கேண்டில் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஷார்ட் டேர்ம்ல என்ட்ரி ஆயிருந்தவங்க எக்ஸிட் ஆயிருங்க. இங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஏரியாவில் என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்நேரம் எக்ஸிட் ஆகியிருக்கணும். ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 485 வரை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 485 இன்னும் 20 பாயிண்ட்ஸ் கூட ரிஸ்க் வைக்கலாம். பார்ப்போம் கமிங் டேஸில். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் இது மாதிரி வேறு ஏதாவது ஸ்டாக் அண்ட் டாப்பிக்கில் வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டாபிக் நேம்ஸ் அண்ட் ஸ்டாக் நேம்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ரிஸ்கில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஏதாவது லெவல் தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கணும், நான் எப்போ செல் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக் நேமுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை அனலைசிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றதை ஷேர் பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், பை, முடிச்சுக்கலாம்.